கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பக்காவான ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா வெப்சைட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக என்னை பொறுத்தவரைக்கும் பேமெண்ட் தந்துட்டு இருக்காங்க. நான் வித்ட்ரா பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா மினிமமே பார்த்தீங்கன்னா ஒரு ½ ஹவருக்குள்ளே எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கு. நான் இதில் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்காக பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுங்கள், கொஞ்சம் குயிக்காக வந்துடும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வாக் பண்ணுறப்ப, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே போயிட்டுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போகிறப்ப ஒவ்வொரு கிளிக் தான் கைஸ். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நடந்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிளிக்கு, ஸோ கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிளிக் பண்ணுறப்ப ஒவ்வொரு பேமெண்ட் கிடைக்க போகுது. ஸோ இது மூலிமா நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியும். ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறப்ப, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறப்ப, ஃபேமிலி கூட இருக்கிறப்ப, ஸோ இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிக் தான். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கு, ஒரு செகண்டுக்கு ஒரு கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, 10 நிமிஷத்துக்கு ஒரு 100 கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, அதுக்கு உண்டான ஒரு தனியான பேமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். என்னோட லைவ் ப்ரூஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாருமே பார்த்தீங்கன்னா டெலிகிராமை மிஸ் பண்ணாமல் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 386, 100 இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேமெண்ட்டு நான் எடுத்திருக்கேன். ஸ்க்ரோல் பண்ண வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏகப்பட்ட பேமெண்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒன்று தான் பண்ணணும். அதுக்கு என்னென்னு பண்ண போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஸ்கிப் கைஸ். என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டாப் பண்ணால் பார்த்தாலே 2 ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். வெறும் 2 நிமிஷத்தில் சொல்ல போகிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க போகுது இந்த வெப்சைட்டு. ஸோ நீங்கள் இது மூலிமா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாங்க கைஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஹே காய்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ஏர்னிங் சேனல். ஸோ நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுற சப்ஸ்கிரைபர் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூட இருக்க பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணி ஆல் மட்டும் போட்டு வச்சிட்டிங்கன்னா போங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ஷோ ஆகும். நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களா நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே கிளிக் பண்ணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாட்ச் பண்ணி ஆன் பண்ணி எடுத்து போயிட்டே இருக்க முடியும். நம்மள எக்கச்சக்கமான மணி ஏர்னிங் ஆப்ஸை பற்றி போட்டிருக்கோம் வீடியோஸ்லாம். ஸோ ஒவ்வொரு வீடியோஸ் வாட்ச் பண்ணி நீங்கள் அது மூலிமா பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். இருக்கிறதுல ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பயப்படாமலே ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சின்ன கேம்ஸில் ப்ளே பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் நல்லாவே ஆன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ இன்னும் மணி ஏர்னிங் சம்மந்தப்பட்டமான எக்கச்சக்கமான அப்டேட்டுக்காக நான் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எந்தெந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுதோ அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாக இதில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா வீடியோவை போடுவேன். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக உடனே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ எந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இப்போதைக்கு பேலன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 500 இருக்குது. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வெளியே போனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளிக் தான் பண்ணேன். எனக்கு அந்த பேமெண்ட்டில் கிடச்சிச்சு. ஸோ அதை நான் அந்த வீடியோ சொல்லுவேன். யாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா பக்காவாக அமௌண்ட் தந்துட்டு இருக்காங்க. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதில் நான் என்னென்ன அப்லோட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா லூட்ஸாக இருக்கட்டும், லைவ் பேமெண்ட்டாக இருக்கட்டும், எந்தெந்த ஆப்பில் ஹைலைட் பேமெண்ட் வருது, எது அதிகமான பேமெண்ட் வருது, எது ஸ்டாப்பில் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு டீடைல்ஸ் ஆப்போட இன்ஃபோ இருக்கிறதுல இதில் என்ன ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஸோ நியூ லான்ச் ஆப் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இதில் அப்லோட் பண்ணிடுவேன். இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு பெனிஃபிட்ஸ்னு நான் சொல்லுவேன். நீங்கள் உடனே ஒவ்வொரு ஆப்போட லிங்க்கை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரிலாம் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் இது மாதிரி ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யாருமே மிஸ் பண்ணாதீங்க கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட் அதை தொட்டு விட்டிங்கன்னா போதும், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்துடும் கைஸ். உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எடுத்துனா உங்கள் குட் நேமை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க கைஸ். தென் பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் கொடுத்து அந்த ஓடிபி அப்படியே காப்பி பண்ணி ரிசீவ் ஆனதை காப்பி பண்ணி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டான ஒரு பாஸ்வேர்டாக செட் பண்ணிக்கோங்க. சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் அகைன் கொடுத்துக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்துருங்க கைஸ். இங்கே இருக்க லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஆயிருங்க கைஸ். ஸோ இந்த இடத்துல அகைன் உங்கள் கான்டாக்ட் நம்பர் என்டர் பண்ணி பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதீங்க.
பக்காவாக வந்து கொடுத்துட்ருக்காங்க அமௌண்ட். என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் எப்படிலாம் ஆட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரீ பேக்கேஜில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பேக்கேஜில் கிடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டி விட்டிங்கன்னா போதும், ஒரு பெரிய பேமெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சுங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாங்க. டைம் இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். ஃப்ரீ பேக்கேஜ் வந்து தூக்கிடுங்க, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது என்னை பொறுத்தளவுக்கு ஓன் ரிஸ்க் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் ஆன் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு இதில் வித்ட்ரா பண்ணி இதோட இருக்க பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணி அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு உண்டான பேமெண்ட்டு இதில் பக்கா வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. ஃப்ரீ ஏர்னிங்காக நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இவங்க கொடுக்குற டெய்லி கலெக்ஷனை இந்த மாதிரி ஒவ்வொரு பேமெண்ட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் எனக்கு ஒரு பெரிய பேமெண்ட்டாக வந்துருச்சு கைஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ இங்கே மைக்குள்ளே போயிடலாம் கைஸ். மைக்குள்ளே போனோம்னா தெரியும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒரு சின்ன கேம்ஸ் தான் கைஸ். ஸோ இந்த கிளிக் இருக்கும் கைஸ், இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட சைன்இன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிச்சுட்டே போதும். அதில் நான் கோடு லிங்க்கு ஷேர் பண்ணிடுவேன். அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கலெக்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க, 10 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ வாரத்துக்கு 70 ரூபா ஆச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 300 ரூபா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பேமெண்ட்டை சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேமெண்ட் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதில் ஆட் பண்ணுற அமௌண்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் பேமெண்ட்டாக வரும், கண்டிப்பாக வரும் கைஸ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 469 ரூபா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறப்ப அந்த பேமெண்ட்டை அப்படியே வித்ட்ரா பண்ணி ஸோ இங்கே இதில் இருக்க பேக்கேஜில் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பே கிடையாது. ஸோ இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு பிக் பேமெண்ட்டாக தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. சின்ன பேமெண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவோம். அது அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வித்ட்ரா வந்து ஆயிரும். ஸோ அமௌண்ட் ஆட் பண்ணுறதுல இந்த ரீசார்ஜ் ஆன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னை பொறுத்தவரைக்கும் வந்து தனிப்பட்ட விருப்பம் தான். நீங்கள் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பக்கா கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ செல்ஃப் ஏர்னிங்ஸ் வந்து நம்ம கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேரா ப்ளே பண்ணுறதுக்கு இந்த டீம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி ஆட் பண்ணி அது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் டீமாக ப்ளே பண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஏர்னிங்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 ரூபா கிடைக்குது. அங்கே 10 ரூபா, இங்கே பார்த்தீங்கன்னா 48 ரூபா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 58 ரூபா டோட்டலாக கிடைக்கும் போது இதை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ செல்ஃப் ஏர்னிங்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 58 ரூபா எடுக்கிறோம் டெய்லியும். ஸோ இது ஜஸ்ட் என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் வேலை தான். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கிறப்ப ஃப்ரீயாக இருக்கிறப்ப எந்த டைமில் வேணால் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஏர்னிங்ஸ்லாம் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான பேமெண்ட் வருமானு யோசிச்சுட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதான் யோசித்தேன். ஸோ அதுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த காப்பி லிங்க்ன்றதை உங்களுக்கு உண்டான ரெஃபர் லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் லிங்க் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கெஸ்ட்டாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளம் இருக்க வாட்ஸ்அப் இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், டெலிகிராம் இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இத்தனை ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா போதும் ஒவ்வொரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 8 ரூபா வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ரெஃபர் பண்ணணும்னு நம்மளுக்கே தெரியாது. எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 8 ரூபா கொடுத்துருவாங்க. ப்ளஸ்ஸு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸே நான் இதுதான் இனிமேல் தான் சொல்ல போகிறேன். லெவல் 1 பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க 5000 10,000 இந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா இந்த மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷனில் ஆட் ஆயிரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3% 1% சொல்லி 3 லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1000 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3%னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபா அந்த மாதிரி, 1%னா 100 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி கேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிது, யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு ரிசீவ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% ரிசீவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3% வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கலெக்ட் பண்ணிக்க முடியும். 1%லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கலெக்ட் பண்ணிக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதில் தான் எனக்கு தெரிஞ்ச ஹைலைட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ரெஃபரு. ஒரு ரெஃபருக்கு 8 ரூபா தராங்க, யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 10 ரெஃபர் பண்ணிங்கன்னா கூட 80 ரூபா ஆச்சு. நம்ம காண்டாக்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணி அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணாங்கன்னா இல்லை போதும் உங்களுக்கு 8 ரூபா உடனே ரிசீவ் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகுது. அந்த பேமெண்ட்டில் எப்படி வித்ட்ரா பண்ணுறது நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மைண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம்.
ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 469 ரூபா இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த பேமெண்ட்டு எடுத்துருவேன். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எடுத்துருவேன். ஸோ ஏர்லி மார்னிங் எடுத்தினா பக்கா வித்ராவாக இன்ஸ்டண்ட்டாக ஆயிரும். ஸோ இந்த வித்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். நம்ம இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பீண்ட பேங்க் அக்கௌண்ட்டை ப்ளஸ் பண்ணி உங்கள் குட் நேமும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்சி நம்பரும் என்ட்ரு பண்ணி சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து இந்த வித்ரா ரெட் கலர் இருக்குல்ல கிளிக் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ராவே பார்த்தீங்கன்னா பக்கா வந்து கொடுத்துருக்காங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இங்கே ஹோமில் கூட நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 250 தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ராவே. மினிமம் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா. நம்ம இந்த 250 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஆன் பண்ணலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெபாசிட் பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓன் அமௌண்ட்டை மட்டும் போடாதீங்க. என்னை பொறுத்தளவுக்கு ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். பர்சனல் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா போடுறத உங்களது தனிப்பட்ட விருப்பம் தான் நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வித்ரா டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் 6 மணி முடிய இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மினிமமே 250 ரூபா. ஸோ அதை நம்ம எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த வித்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 469 ரூபா நான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட பேலன்ஸு. ஸோ இதை நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே வித்ரா பண்ண முடியும். இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர்லி மார்னிங் தான் வித்ரா பண்ணுவேன். நான் வந்து இந்த ட்ரிக்ஸை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யாருமே மிஸ் பண்ணாதீங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வரேன். ஓகே கைஸ், டாடா பாய், பீஸ் அவுட்.